எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். நம்மளோட வாழ்க்கையில ஆசைகள் இருக்கலாம். பேராசையா இருந்தாலும் கூட அது நேர்மையான ஆசையா இருக்கணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்துல ஆசைப்படுகிறோம், பேராசை அடைகிறோம் அப்படின்னா அந்த காரியங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம நேர்மையான வழியில உழைக்கணும், நேர்மையான வழியில முயற்சி செய்யணும். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. அது சரியான வழி. அதே இது ஆசை இருக்குது, பேராசை இருக்குது, யாரை வேணும்னாலும் என்ன வேணாலும் செஞ்சு நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அது ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயம். ஒரு குட்டி ஸ்டோரி, பேராசை இருக்கிறவங்களோட முடிவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஏழையான மனிதர் காட்டுல போய் மரங்கள் எல்லாம் வெட்டி அந்த மரக்கட்டைகளை கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சு தன்னோட வீட்டை பார்த்துக்கிறவரா இருக்கிறாரு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வீட்டை நல்லபடியா பார்த்துக்கிற ஒரு மனிதர், ரொம்ப ஏழ்மையான மனிதர். இவர் டெய்லி காட்டுல போவாரு. ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து மரத்தை வெட்டி விறகுக்கு தேவையானதை விறகுக்கும், நல்ல ஒரு துண்டுகளா இருக்கு அப்படின்னா அதை வியாபாரமும் செய்வாரு. இப்படியே நாட்கள் போகுது. அவர் ஒரு நாள் மரம் வெட்டி வெட்டி கொஞ்சம் தூரமா காட்டுக்கு உள்பகுதிக்கே போயிடுறாரு. உள்பகுதியில ஒரு பெரிய குளம் இருக்குது. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் நிக்குது. அந்த மரத்தை பார்த்த உடனே அவர் நினைக்கிறாரு, இது ரொம்ப பெரிய மரமா இருக்கு, நிறைய பறவைகள் எல்லாம் இதுல நைட்டு தூங்குறதுக்கெல்லாம் வரும், அதனால இந்த மரத்தை நம்ம வெட்ட வேண்டாம், ஏதாவது சின்ன மரமா பக்கத்துல நிக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு மரம் நிக்குது. அது கொஞ்சம் காஞ்சி போய் நிக்குது. இவர் அந்த காய்ந்த மரத்தை பார்த்துக்கிட்டு நினைக்கிறாரு, இந்த மரத்தை வெட்டி நம்ம விறகு விட்டு கொள்ளலாம் அப்படின்னு அந்த மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வெட்டுற நேரம் காய்ந்த மரமா இருக்கிறதுனால மரம் ரொம்ப இறுகி போய் இருக்குது. இவர் கையில வெட்டுகிறதுக்கு கோடாரி இருக்குது. கோடாரியால ரொம்ப வேகமா வெட்டுறாரு. வெட்டுற நேரம் அந்த மரத்துல பட்டு கோடாரி குளத்துக்கு உள்ளாடி விழுந்துருது. இவருக்கு ரொம்ப ஒரு வருத்தம், அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அந்த காட்டுல உள்ள குளத்துல உடனே இறங்கி போய் எடுக்க முடியாது. அந்த காட்டோட குளத்துல விஷ பூச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல முதலைகள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இவர் குளத்தோட உள்பகுதிக்கு இறங்கி கோடாரியை தேடினாரு அப்படின்னா கண்டிப்பா இவரோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இவரை நம்பி வீட்டுல மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால அவரு அந்த குளத்துக்குள்ளாடி இறங்கல. குளத்தோட அருகில இருந்து அழுதுகிட்டே இருக்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு இருந்தது ஒரே ஒரு கோடாரி, இந்த கோடாரியை நான் பல ஆண்டு காலமா இதே பயன்படுத்தி எனக்கு இத்தனை நாள் வாழ்வு கொடுத்ததே இந்த கோடாரி தான். அந்த கோடாரியை இழக்கிறதுக்கு மனதே இல்லாம ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டு இருக்கிறாரு. மத்தியான வேலையும் ஆகுது. இருந்தாலும் அவர் அந்த இடத்த விட்டு போகல, அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. மாலை நேரம் ஆகுது. அப்பவும் அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, வருத்தத்தோட இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் மெல்லிய சத்தத்துல பேசுறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கோடாரி மட்டும் கிடைச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போவேன். என்னோட கோடாரி இல்லாம நான் எப்படி மரங்களை வெட்டுவேன், கடவுளே எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு அந்த குளத்தோட ஓரத்துல இருந்து வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த குளத்துக்கு உள்ளாடி இருந்து ஒரு தேவதை வருகிறாங்க. வந்து கேக்குறாங்க, நீ ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த ஏழை மனிதர் சொல்லுகிறாரு, நான் காட்டுல விறகு வெட்டுறதுக்கு வந்தேன். இந்த மரத்தை நான் வெட்டுற நேரம் என்னோட கோடாரி தவறி இந்த குளத்துக்கு உள்ளாடி விழுந்துருச்சு. குளத்துக்கு உள்ளாடி இறங்கி போய் கோடாரியை தேடுகிறதுக்கும் எனக்கு பயமா இருக்குது. இந்த காட்டுல விஷப்பூச்சிகள் இருக்கும், எனக்கு அடிச்சிரும், என்னோட உயிருக்கு ஆபத்தாகிடும், அதனால வருத்தத்தோட இருக்கிறேன் அப்படின்னு அந்த தேவதை கிட்ட இந்த ஏழை மனிதர் சொல்லுகிறாரு. ஆனா அந்த மனிதருக்கு அது தேவதைன்னே தெரியாது. இந்த தேவதை சொல்றாங்க, எனக்கு இந்த காட்டுல எல்லா இடமும் தெரியும், இந்த குளத்துலயும் எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரியும், நான் போய் உன்னோட கோடாரியை எடுத்துக்கிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குளத்துக்கு உள்ளாடி போய் ஒரு வெள்ளி கோடாரிய எடுத்துக்கிட்டு தேவதை கேக்குறாங்க, இதுவா உன்னோட கோடாரி அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஏழை மனிதர் பார்த்துக்கிட்டு சொல்றாரு, இல்ல இது என்னோட கோடாரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் அந்த தேவதை குளத்துக்கு உள்ளாடி போய் இன்னொரு கோடாரி எடுத்துட்டு வராங்க. அது தங்க கோடாரி. திரும்பவும் இந்த ஏழை மனிதர்கிட்ட கேக்குறாங்க, இதுதான் உன் கோடாரியா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மனிதர் சொல்லுகிறாரு, இதுவும் என்னோட கோடாரி கிடையாதுன்னு சொல்றாரு. மூணாவது முறையா அந்த தேவதை குளத்துக்குள்ளாடி மூழ்கி போய் இந்த ஏழை மனிதரோட இரும்பு கோடாரியை எடுத்துக்கிட்டு வருகிறாங்க. இந்த மனிதர்கிட்ட கேக்குறாங்க, இதுதான் உன் கோடாரியா அப்படின்னு கேக்குற நேரம் இந்த ஏழை மனிதருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆமா, இதுதான் என்னோட கோடாரி, தாங்க அப்படின்னு கேக்குறாரு.
அப்போ இந்த தேவதை நினைக்கிறாங்க, இந்த மனிதர் இவ்வளவு நேர்மையா இருக்கிறாரு, வெள்ளி கோடாரியோ தங்க கோடாரியோ தன்னோடது இல்ல, இரும்பு கோடாரி தான் தன்னோடது அப்படின்னு நேர்மையா அந்த மனிதர் நடந்து கொண்டதுனால தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் இந்த மனிதரோட இரும்பு கோடாரியும் சேர்த்து இவர்கிட்டே கொடுத்து விடுகிறாங்க. இந்த ஏழை மனிதர்கிட்டே கொடுத்துட்டு சொல்றாங்க, நீங்க ரொம்ப நேர்மையான ஆளா இருக்கிறீங்க, உங்ககிட்ட உண்மை இருக்குது, உங்களோட மனசுல பேர ஆசை இல்ல, உங்களுக்குரிய பொருளை தான் நீங்க தேடுகிறீங்க, உங்களுக்குரிய வெற்றில தான் உங்களுக்கு கவனம் இருக்குது, இதை எல்லாத்தையும் நீங்களே ஆனா வச்சுக்கீங்க அப்படின்னு அந்த தேவதை கொடுத்து விடுகிறாங்க. கொடுக்குற நேரம் அந்த தேவதை சொல்றாங்க, நான் ஒரு தேவதை, இந்த காட்டுல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறைஞ்சும் போயிடுறாங்க. இந்த ஏழை மனிதர் ரொம்ப சந்தோஷமா வருகிறாரு. தங்க கோடாரி இருக்கு, வெள்ளி கோடாரி இருக்கு, அவரோட இரும்பு கோடாரி இருக்குது. வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. வீட்டுல உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. இவருக்கு கிடைச்ச அந்த தங்க கோடாரிய இவர் விற்று மிகப்பெரிய வீடெல்லாம் போட்டு நல்ல நிலையில மர வியாபாரம் ஆட்களை வச்சு செய்கிற ஒரு தொழிலையும் இவர் தொடங்கி நல்லபடியா முன்னேறி வருகிறாரு. இத இவரோட பக்கத்து வீட்டுல ஒருத்தர் பாக்குறாரு. ஏன்னா அந்த பக்கத்து வீட்டு மனிதர் இந்த ஏழையா வாழ்ந்த மனிதரை விட பணக்கார மனிதரா வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஆனா இப்போ ஏழையா இருந்த மனிதர் இந்த பணக்கார மனிதரை விட பெரிய ஆளாகிட்டாரு. அதனால ஒரு நாள் அந்த ஏழை மனிதர்கிட்ட இந்த பணக்கார மனிதர் போய் கேட்குறாரு, நீ திடீர்னு எப்படி இவ்வளோ பணக்காரனான? உனக்கிட்ட ஒரு மரம் வெட்டி கொஞ்சம் தான் ரூபாய் கிடைக்கும், அதுல உன்னோட வீட்டுல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கே சரியா இருக்கும், எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குற நேரம் இந்த ஏழை மனிதர் வெகுளித்தனமாக தன்னோட வாழ்க்கையில் நடந்தது சொல்றாரு. அந்த காட்டுல போகிற நேரம் அந்த குளத்துல தவறி கோடாரி விழுந்தது, தேவதை தங்க கோடாரி வெள்ளி கோடாரி எல்லாம் கேட்டு கொடுத்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே சொல்றாரு. இந்த பணக்கார மனிதர் கேட்டுக்கிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் இந்த பணக்கார மனிதரும் காட்டுக்கே மரம் வெட்ட போகிறது மாதிரி ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த குளத்து பக்கத்துல போய் மரத்தை வெட்டுற நேரம் கோடாரி தவறி விழல, ஆனா இவரே வெட்டுறது மாதிரி வெட்டி அப்படி கோடாரியா குளத்துக்குள்ளாடி தூக்கி போடுறாரு. போட்டுட்டு சத்தமா அழுறாரு, நல்ல சத்தமா அழுகிறாரு. எனக்கு கோடாரி யாராவது எடுத்து கொடுங்க, இந்த குளத்துல கோடாரி விழுந்துருச்சு, எனக்கு இந்த கோடாரி ரொம்ப முக்கியம், இந்த கோடாரி இருந்தா தான் என்னால மரம் வெட்டி வீட்டுக்கு கொண்டு போக முடியும், வியாபாரம் செய்ய முடியும்னு கத்தி கதறி அழுகிறாரு. இவரோட சத்தத்தை கேட்டு அந்த தேவதை உடனே அந்த குளத்துல இருந்து வெளியே வந்துருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த மனிதர் சொல்றாரு, நான் இந்த காட்டுல மரம் வெட்ட வந்தேன், மரம் வெட்டுற நேரம் கோடாரி குளத்துக்குள்ளாடி தவறி விழுந்துருச்சு, எனக்கு அந்த கோடாரியை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா தேவதை எல்லாம் அவங்களுக்கு இந்த மனிதர் பொய் சொல்றது தெரியும். இருந்தாலும் இந்த மனிதனை டெஸ்ட் பண்றதுக்காக தேவதை என்ன பண்றாங்க அப்படின்னா, குளத்துக்குள்ளாடி போய் கோடாரி, இந்த மனிதரோட இரும்பு கோடாரியே முறையா கொண்டு காட்டுறாங்க. இது உன்னோட கோடாரியா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மனிதர் சொல்றாரு, இல்ல இது என்னோட கோடாரியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது அந்த தேவதை தண்ணிக்குள்ளாடி மூழ்கி போய் ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. இதுதான் உன் கோடாரியா அப்படின்னு. இந்த மனிதர் சொல்றாரு, இல்ல இது என்னோட கோடாரியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மூணாவது முறையும் தேவதை தண்ணிக்குள்ளாடி மூழ்கி போய் ஒரு தங்க கோடாரிய கொண்டு காட்டி கேட்குற நேரம், இது உன்னோட கோடாரியா அப்படின்னு தேவதை கேட்கறதுக்கு முன்னாடியே, இதுதான் என்னோட கோடாரி, கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவதையோட கையில இருந்தே பறிச்சு இந்த மனிதர் வாங்குறாரு. தேவதை அப்படியே பாக்குறாங்க, திரும்பவும் கேட்குறாங்க, உன்னோட கோடாரி தானா இது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த மனிதர் சொல்றாரு, ஆமா இதுதான் என் கோடாரி, இந்த கோடாரி தான் என் கையிலேருந்து விழுந்துச்சு அப்படின்னு பேராசையும் பொய்யான வார்த்தைகளையும் விடுகிறாரு. தேவதை சொல்றாங்க, உன்கிட்ட உண்மை கிடையாது, உன்னோட பேராசையே உன்னை அழிச்சிடும், அது மட்டும் இல்ல நீ நேர்மையற்ற வழியில எதெல்லாம் சம்பாதிச்சியோ அதெல்லாம் உன்னை விட்டு இந்த நொடியே காணாம போயிடும் அப்படின்னு அந்த தேவதை சொல்லிக்கிட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த மனிதரோட கையில இருந்த தங்க கோடாரி ஒரு கல்லா மாறுது. இவருக்கு இரும்பு கோடாரியும் இப்போ இல்லை, தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை. இவர் வருத்தத்தோட வீட்டுக்கு வருகிறாரு. வழியில நடக்கிற நேரம் எல்லாம் திட்டிக்கிட்டே வருகிறார். அந்த ஏழை மனிதரை திட்டிக்கிட்டே வருகிறாரு. அவன் இப்படித்தான் சொன்னான், நான் கரெக்டா தானே பண்ணினேன், ஏன் எனக்கு மட்டும் தங்க கோடாரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு
திட்டி திட்டியே வருகிறார். வீட்டுக்கு வந்து பார்த்தா இவரோட வீடு ரொம்ப சின்ன ஒரு வீடா இருக்குது, ஒரு குடிசை வீடா இருக்குது. ஏன்னா அந்த தேவதை வந்து சொல்லுச்சுல்ல, நீ நியாயமற்ற வெளியில சம்பாதிச்ச எந்த ஒரு செல்வமும் உன்கிட்ட தங்காது அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல அந்த மனிதர் சம்பாதிச்சு வச்சிருந்தது எல்லாமே ஏமாற்று வழியில இருந்ததுனால அவனோட செல்வம் எல்லாம் அப்படியே காணாம போகுது. நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நேர்மையான வழியில சம்பாதிச்ச பணத்தை நம்ம கிட்ட வச்சிருக்கிற நேரம், அது பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, நேர்மையான வழியில நமக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது நிலைக்கும், நீடிக்கும். இன்னொருத்தங்க நம்ம கிட்ட இருந்து பறிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா கூட கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கையில வந்து சேரும். ஏன்னா அது நேர்மையான வழியில சம்பாதிச்ச ஒரு பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம். அது ஒரு நாளுமே நம்மளை விட்டு போகாது. ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம கிட்ட வந்து சேர்ந்தே தீரும். இன்னொருத்தங்களை வஞ்சிச்சு, ஒருத்தங்களை துரோகிச்சு, ஒருத்தங்களுக்கு கெடுதல் செஞ்சு நம்ம ஒரு பொருளா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வேலையா இருந்தாலும் சரி, பறிச்சு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு நிரந்தரமா இருக்காது. கொஞ்ச நாள் தான் அது இருக்கும். அதுக்கு பிறகு இன்னொருத்தங்க நமக்கு மேல வந்து போட்டி போடுவாங்க. அவங்க இவங்கள நீக்கி விட்டுட்டு அந்த இடத்துல உட்காருவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதே இது நம்ம நேர்மையான வழியில ஒண்ணு செய்கிற நேரம், நம்ம ஒரு இடத்துல இருந்து மாறணும், இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா மன அமைதியோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை கடந்து வாழ முடியும். இந்த உலகத்துல போட்டிகள் இருக்கத்தான் செய்யுது. ரேஸ் மாதிரி தான் வாழ்க்கையில பல பேரோட வாழ்க்கை இருந்துட்டு இருக்குது. ஆனா போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கவே கூடாது. முயற்சி இருக்கலாம், அடுத்தவங்களோட காலை பிடிச்சி கீழே இழுத்து போட்டுட்டு தான் நம்ம அந்த இடத்துல போய் இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா எப்போதுமே வாழ்க்கையில நேர்மை மட்டும்தான் ஜெயிக்கும். நேர்மையற்ற எந்த ஒரு விஷயமும் நிரந்தரமான வெற்றியை கொடுக்கவே செய்யாது. நேர்மை மட்டும்தான் நிரந்தரமான வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்துக்காகவும் ஆசைப்படலாம், பேராசைப்பட்டாலும் அதுக்காக நம்ம நேர்மையான வழியில உழைக்கணுமே தவிர குறுகிய வழியிலையோ, தேவையற்ற வழியிலையோ, தவறான வழியிலையோ நம்மளோட ஆசையை, நம்மளோட பேராசையை நிறைவேற்ற நினைக்கவே கூடாது. எப்போதுமே நேர்மை மட்டும்தான் ஜெயிக்கும்.